அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் அகமத் நகர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கஜூரி அப்படின்ற வில்லேஜும் இருக்குது. இந்த கஜூரியில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வாழ்கிறாங்க, அகமத் நகரில் வந்துட்டு முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ரெண்டு கிராமமும் வந்து பக்கத்தில் இருந்தாலும் ரெண்டு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு பிரச்சனை வர்றது கிடையாது. இந்து முஸ்லீம் எல்லாமே வந்துட்டு அண்ணன் தம்பி மாதிரி வந்து இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த வில்லேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துகிட்ருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு விவசாயத்தை நம்பி இருக்காங்க. செப்டம்பர் 26, 2022 அன்னைக்கு இந்த வில்லேஜை சேர்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா கரும்பு தோகை கழிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி தோட்டத்தில் வந்துட்டு தோகை கழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே தோகை கழிச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ளர பார்த்தா ஒருத்தர் பார்த்துறாரு. கரும்பு தோட்டத்தில் ஒரு ஆணோட சடலம் இருக்கிறத பார்க்குறாரு, ஆனால் தலை இல்லாமல் இருக்குது. இதை பார்த்த உடனே வந்துட்டு கதறி வந்துட்டு அந்த இடத்துல வந்து கத்துறாரு. எல்லாரும் வந்துட்டு கிட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த வில்லேஜும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. வந்து பார்த்தாக்க தலை இல்லாமல் ஒரு ஆண் சடலம் இருக்குது. இது யாரோட பாடின்னு சொல்லிட்டு சுத்தமாக யாருக்கும் தெரியல. உடனடியாக போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. போலீஸ் வந்துட்டு இந்த பாடி வந்து யாரோடது என்னன்னு சொல்லி போலீஸுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. உடனடியாக வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் யாரை கேட்டாலும் எதுவும் தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த பாடியோட இந்த அளவெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அந்த உடல் அமைப்பை வச்சு பார்க்கும்போது ஒரு 20 to 25 வயசு இருக்கும் இந்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த ஏஜில் யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தீபக் தியாகி அப்படின்ற ஒரு பையன் வந்து காணா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தீரேந்திர தியாகி அப்படின்றவர் வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. உடனடியாக அந்த தீரேந்திர தியாகிக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவரை ஸ்பாட்டுக்கு வர வச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல கதறி துடிச்சு அழுகிறாரு. ஏன்னா இறந்து போனது அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பையன்தான் அப்படின்னு சொல்லி எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது, என்னோடய பையனுக்கு வந்துட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி கையில் வந்து இந்த குரங்கெல்லாம் கடிச்சிருக்கு. குரங்கு கடிச்சதில் வந்துட்டு தையல் ஆக்சுவலாக போட்டாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தையல் போட்டாங்க. அந்த தையலோட மார்க் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி அந்த அடையாளத்தை வந்து காட்டுறாரு. ஸோ போலீஸ் பார்த்த உடனே கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. இப்போ பாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஹெச்சுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீபக் தியாகியோட அப்பா கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பையனை வந்துட்டு கடைசியாக எப்போ பார்த்தீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த தீரேந்திர தியாகி என்ன சொல்கிறாருன்னா, என் பையனை வந்துட்டு திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது சார் அப்படின்ட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்கும்போது, என் பையன் காணாமல் போன அன்றைக்கி ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ் போட்டிருந்தான், ஆனால் இப்போ இருக்கிறது வேறு ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. போலீஸ் வந்துட்டு எல்லா ஆங்கிலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாடி வந்து பிஎம் முடித்து பெற்றோர் கையில் பார்த்தீங்கன்னா ஒப்படைக்க வர்றாங்க. ஆனால் மொத்த ஏரியா மக்களும் பார்த்திங்கன்னா இந்த பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா பையனோட தலை எங்கே, தலையை நீங்கள் கண்டுபிடிச்சாதான் நாங்கள் வந்துட்டு பாடியை வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெடிக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்து முஸ்லீம் ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்து போன பையன் இந்து அப்படின்றதுனால இந்த முஸ்லீம் தான் பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை மதக்கலவரமே ஒருவேளை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால போலீஸை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகப்படுத்திட்டு, அது மட்டும் இல்லாமல் யூபி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பையனை கொலை பண்ணது யாருன்னு அதையும் கண்டுபிடிக்கிறோம், அந்த பையனோட தலையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த வாக்குறுதியை நம்பி சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு பாடியை வாங்கிக்கிறாங்க. நல்லபடியாக நல்லடக்கமும் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 6 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. இப்போ 6 தனிப்படைகள் அமைச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குரூப்பை வந்து அனுப்பிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரும்பு தோட்டத்திலே வந்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒன்று போகுது, சின்ன கால்வாய் போகுது. அந்த கால்வாயாக இருக்கட்டும் எல்லா ஆங்கிள்லையும் பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்காங்க எங்கே தலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தோட்டத்தில் எல்லாம் தேடியும் வந்துட்டு போலீஸ் கைக்கு கிடைக்கவே இல்லை. பொதுமக்கள்கிட்ட விசாரிக்கும் போதும் எந்த ஒரு குழுவும் கிடைக்கவே இல்லை. ஆனால் சில பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இறந்து போன இந்த தீபக் தியாகி வந்துட்டு முஸ்லீமோட பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை வச்சுருக்காங்க. அதாவது இந்த தீபக் தியாகியோட தோட்டம் தான் இந்த ஏரியாவோட எண்டில் இருக்குது. இவங்க தோட்டத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தோட்டம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களோட தோட்டம், அந்த ஊர் ஸ்டார்ட் ஆகுது.
அதனால இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்களுக்கும் இந்த பையனுக்கும் வந்து அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஸோ யாராவது முஸ்லீம் தான் அவனை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சில நபர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பையனோட யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்காங்களோ அந்த முஸ்லீம்களையும் அவங்களோட சொந்தக்காரங்க, அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அந்த மாதிரி சொந்தக்காரங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போதும் எந்த ஒரு குழுவும் வந்துட்டு போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ போலீஸுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இவன் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு சண்டை போடுறான்னு சொல்லியிருக்கீங்க, இந்த பையனோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா பேட் கேரக்டராக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இவன் என்ன பண்ணுறான்னா பொண்ணுங்க விஷயத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்கான். அதாவது நிறையா பொண்ணுங்களோட பேசுகிறது, கல்யாணம் ஆன பொண்ணுங்களோட பார்த்திங்கன்னா தகாத ஒரு ரோல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லீகலாக ஈடுபட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. ஓகே, ஒருவேளை இந்த கல்யாணம் ஆன பொண்ணுங்களோட வந்துட்டு இவன் தகாத உறவில் இருக்கும்போது அதில் கல்யாணம் ஆனவங்க அந்த பொண்ணோட கணவர் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க ஒரு வேளை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த பையனோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. இந்த தீபக் தியாகியோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையனோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்னா க்ரைம் ஸ்பாட்டில் ஃபோன் ஆக்சுவலாக கிடச்சிருக்கு. அந்த ஃபோனில் வந்துட்டு 2 சிம் கார்டு இருந்திருக்கு. ஆனால் 2 சிம்முமே போலீஸ் கைக்கு கிடைக்கல. அந்த கொலை பண்ண நபர்களே பார்த்திங்கன்னா சிம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஏரியா மக்கள்கிட்டே பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பரை வாங்கி அந்த நம்பரோட கால் டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கிட்டலாம் பேசியிருந்திருக்கான், அவன் எங்கே இருந்திருக்கான், அவங்க யாரெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சிலந்தி வலை மாதிரி போட்டு போலீஸ் வந்து மொத்தமாக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது இவன் நிறையா பொண்ணுங்ககிட்ட பேசினது வந்து உண்மையாகுது. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து கடைசியாக பேசின ஃபோன் கால், அதாவது லாஸ்ட்டாக இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால் யாருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பமித் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கு. இந்த நபர் யார் அப்படின்னாக்கா இந்த அகமத் நகரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் தான். இப்போ இந்த பமித்தை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. என்ன நடந்தது, எதுக்காக நீ வந்து லாஸ்ட்டாக கால் பண்ணின, உனக்கும் இந்த பையனுக்கும் வந்துட்டு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் இந்த பையனுக்கும் பெரிய சம்மந்தம்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், நான் வந்து பக்கத்து ஏரியா தான், இந்த பையனோட சேர்ந்து நல்லா ஊர் சுற்றுவோம், நாங்கள் நல்லா வந்து பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு க்ளோஸான நண்பன் தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நீ எதுக்காக கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து கடைசியாக சரக்கு அடித்தோம், ஸோ அதுக்காக கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை எதுக்கு கொலை பண்ணணுன்னு சொல்லி கேட்குறாங்க. சார், நான் சத்தியமாக கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி இவர் மழுப்பி பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் திரும்ப அடுத்தடுத்த கேள்விகள் வந்து போலீஸ் வைக்கிறாங்க. ஓகே, கடைசியாக கொலை பண்ணல அப்படின்னாக்க நீ எங்கே இருந்தன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபேஸில் வந்துட்டு ஒரு பதட்டமும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தடுமாற்றம் இருக்குது, ஏன்னா கரெக்டாக சொல்லவும் முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க போலீஸ்னாக்க இந்த பமித்தோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பார்த்தாக்க இந்த கொலை நடந்த அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த தீபக் தியாகியோட ஃபோனும் இருந்திருக்கு, இந்த பமித்தோட ஃபோனும் இருந்திருக்கு. ஸோ இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பமித்தும் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. நான் தான் சார் கொலை பண்ணேன்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. ஓகே, இந்த கொலை நீ பண்ணின, ஓகே, அந்த தலை எங்கே காணாமேன்னு சொல்லி கேட்கும்போது எந்த இடத்துல பாடி இருந்ததோ அந்த இடத்துலேருந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி வந்துட்டு அதே கரும்பு காட்டுக்குள்ளே தான் சார் புதைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் வந்துட்டு ஒரு டீமோடு போயிட்டு இவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு எந்த இடம்னு சொல்லி அடையாளம் காட்டி அந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. இவர் சொன்ன மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வந்துட்டு தலை இருக்குது. ஸோ இதை எடுத்து போலீஸ் வந்து மறுபடியும் வந்து பிஎம்க்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ போலீஸ் அடுத்த கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, நீ எதுக்காக கொலை பண்ணின, எப்படி கொலை பண்ணன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதுக்காக கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த தீபக் தியாகிக்கு வந்து 22 வயசு ஆகுது, இந்த பமித்தோட பொண்ணுக்கு வந்துட்டு 20 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சில வருஷமாகவே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் இவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது, அதாவது பமித்தோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட பொண்ணை வந்து இவர் கண்டிக்கிறாரு. இந்த பாருமா, நம்ம வந்து முஸ்லீம், அவங்க இந்து, ஸோ தேவையில்லாமல் மத கலவரம் தேவையில்லாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதத்தில் வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ லவ்வெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி இவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பொண்ணு வந்துட்டு கேட்கவே கிடையாது. இந்த பொண்ணு வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தீபக் தியாகியும் வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் மொபைலில் பேசுகிறது, அடிக்கடி மீட் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்களோட லவ் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த பமித்தை வந்துட்டு அவங்க மதத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடறாரு. ஸோ தன்னோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு பமித் இருந்திருக்காரு. ஆனால் மறுபடியும் அவரோட பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கிருந்து இந்த தீபக் தியாகிக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து அவங்க அப்பா பமித்துக்கு வந்து தெரியாது. ஸோ மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம், இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து தன்னோட அப்பாவை பார்க்க இங்கே வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து சில நாட்கள் வந்து தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தங்கியிருக்கும்போது இந்த தீபக் தியாகிக்கு வந்துட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நார்மலாக வழக்கம் போல் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னாக்க அந்த தீபக் தியாகியை வீட்டுக்கு வர வச்சு வீட்டிலேயே 2 பேரும் வந்து உல்லாசமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணுறது, உல்லாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதான்னு கேட்டால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சில பேருக்கு தெரியுது. என்ன எப்போ பார்த்தாலும் இந்த பமித்தோட வீட்டுக்கு வந்துட்டு இந்த தீபக் தியாகி வர்றானே அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பமித்துக்கிட்ட சொல்லிடுறாங்க, என்ன உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த தீபக் தியாகி வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது, நம்ம பொண்ணு வந்து இன்னும் இவனை மறக்கலை, இவன் வந்துட்டு அடிக்கடி வந்து மீட் பண்ணுறான்னு சொல்லி கிளியராக தெரிய வருது. இப்போ தன்னோட பொண்ணுக்கிட்ட இந்த பமித் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த வாரமாக உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேலும் அவன் கூட பேசிகிட்டு இருக்காத, தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனாலும் மறுபடியும் அவரோட பொண்ணு வந்து அவர் பேச்சை கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த பையனுக்கு வந்து கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து தன்னோட வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்றதுனால இந்த தீபக் தியாகிக்கு கால் பண்ணி என்னோட அப்பாலாம் வீட்டில் இல்லை, நீ கிளம்பி வாடான்னு சொல்கிறாங்க. இந்த பையனும் வந்துட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறான். இப்போ 2 பேரும் வந்துட்டு தனியாக இருக்கிறதுனால உல்லாசமாக இருக்காங்க. ஆனால் வெளியில் போன அந்த பமித் வந்துட்டு எதார்ச்சியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தாக்கா நேரில் பார்த்துறாரு தன்னோட பொண்ணும் இந்த தீபக் தியாகியை வந்துட்டு ஒன்றா இருக்கிறத. பார்த்த உடனே வந்துட்டு இந்த தீபக் தியாகியை திட்டி வெளில போடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு இவரோட பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அடித்து கண்டிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ அந்த மாப்பிள்ளையை வந்து ஏமாத்துற மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை வந்து பயங்கரமாக கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் தன்னோட பொண்ணு வந்து திருந்துற மாதிரி இல்லை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லி பார்த்தோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சொல்லி பார்த்தோம், திருந்துற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட ஃப்ரெண்டு ஆஷிப் கிட்ட போயிட்டு இந்த பமித்தை வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல, என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது இந்த ஆஷிப் என்ன ஐடியா கொடுத்துருக்காருன்னா, உன் பொண்ணை வந்து கண்டிச்சு இனிமேல் பிரயோஜனம் இல்லை, அந்த பொண்ணை வந்து எதுவும் பண்ணவும் முடியாது, ஏன்னா அது நம்ம பொண்ணாக போச்சு. ஸோ அந்த பையனே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆசிஃப் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆசிஃப் கொடுத்த ஐடியா என்னென்னா, இந்த தீபக் தியாகியை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த பமித்தும் வந்து ஓகே பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு நாள் செப்டம்பர் 25 2022 அன்னைக்கு இந்த பமித் என்ன பண்ணுறாருன்னா இந்த தீபக் தியாகிக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எங்கடா இருக்க, வாடா நம்ம சரக்கடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த இந்து முஸ்லீம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு இவங்க வழக்கம் போல் வந்துட்டு வாடா நம்மளாம் சரக்கடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த தீபக் தியாகியும் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன், தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ போனால் அந்த கரும்பு தோட்டத்தில் வந்துட்டு சரக்கடிக்கிறாங்க. யாராருனாக்கா இந்த பமித்தும் பமித்தோட ஃப்ரெண்டு ஆஷிப்பு இந்த தீபக் தியாகி 3 பேரும் வந்துட்டு ஒன்றா சரக்கடிக்கிறாங்க. நல்லா ஃபுல்லாக வந்து சரக்கடிக்கிறாங்க. ஃபுல்லாக மட்டையாயிட்டார். யார் தீபக் தியாகி வந்துட்டு மட்டையாயிட்டார். ஸோ இவர் வந்து மட்டையானதுக்கப்புறம் தூங்கிடுறாரு அந்த இடத்துல படுத்து. இப்போ இந்த கரும்பு லோடு ஏற்றுனாங்க அப்படின்னாக்கா மேலே வந்து கரும்பு வந்து ஆக்சுவலாக நறுக்கிறதுக்காக வெட்டுவாங்க. நல்லா ஒரு பெரிய கத்தியாக இருக்கும். அந்த கத்தியை எடுத்து இந்த பமித் என்ன பண்ணுறாருன்னா இந்த பையனோட தலை வெட்டிடுறாரு. ஸோ தலை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ளே போட்டு பக்கத்தில் போயிட்டு அதே கரும்பு காட்டுக்குள்ளே வந்து மண்ணில் வந்து குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பாடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை யாராவது அடையாளம் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது யாரோட பாடி அப்படிங்கிறதுனால ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு பாடி அதே இடத்துல போட்டுட்டு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 2 சிம் கார்டு இருந்திருக்கு. அதாவது இந்த தீபக் தியாகியோட மொபைலில் அந்த 2 சிம்மே வந்து உருவிட்டு, ஸோ சிம் இருந்தால் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக சிம்மை 2ஐயும் உருவிட்டு அங்கேருந்து இந்த பமித்தும் இந்த ஆஷிப் 2 பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இந்த கரும்பு தோகை கலைக்கிறதுக்காக வந்தவங்க வந்து பாடியை பார்த்துருக்காங்க. இந்த பமித் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆஷிப், அதாவது பமித்தோட ஃப்ரெண்டு ஆஷிப்பையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவரும் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. இப்போ 2 பேரோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் மாதம் வந்துட்டு ஃபைனலாக வந்து கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த சம்பவத்தை பண்ணின இந்த பமித்துக்கும் இந்த ஆஷிப் 2 பேருக்குமே வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸில் இந்த பமித் மேலே ஏதாவது தவறு இருக்கா, தன்னோட பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, நம்ம மதத்தை தாண்டி வேற ஒரு பையனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு பொண்ணுக்கு. மேரேஜை தாண்டி அந்த பொண்ணு வந்து தன்னோட லவ் தான் முக்கியம்னு சொல்லி இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. திரும்ப திரும்ப அவர் கண்டிச்சிட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம பொண்ணை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த லவ் பண்ணுற பையனை வந்து கொலை பண்ணியிருக்காரு. ஸோ இவர் மேலே ஏதாவது தவறு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். காதலிச்சா ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்லையா கல்யாணம் அந்த பொண்ணுக்கு ஆகிடுச்சா அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஒன்று அந்த பொண்ணை பழி வாங்கிறது, இல்லை இந்த திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான செயல். இப்போ அந்த தப்பான செயல் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, தன்னோட உயிருக்கே வந்து பாதிப்பாயிடுச்சு. இந்த கேஸில் இந்த
பமித் பண்ணுனது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.